अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ भूमिष्ठापि न यात्र भूस्त्रिदिवतोऽप्युच्चैरदस्तापि या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृता जन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगते। वित्रस्तपापां त्रिदशैर्दुरापां गङ्गासदापां भवपाशशापां शिवा विमुक्तामृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत् तथा यच्छ्रुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैर्न च तैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा विमुक्तं। नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रो न काशी सदृशी पुरी न विश्वेशसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा सोऽन्यां सिद्धिं गवेषयेत्। சிவசர்மன் ஒரு லோகமா பார்த்துண்டு கடைசியில யமதர்மனை தரிசனம் பண்றார். அவர் ரொம்ப சௌமிய வப்புவாக இருக்கார் அப்படிங்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறார் சிவசர்மன். தர்மராஜான்னா ரொம்ப குரூரமான ஒரு ரூபத்தோட தானே இருப்பார்னு நம்ம பூமியில இருக்கவாள்லாம் சொல்றா. இவரை பார்த்தா சௌமியமா இருக்காரே, எப்பவும் இதே மாதிரிதான் இருப்பாரா இல்ல இவருக்கு வேற ஒரு முகமும் இருக்கா அப்படின்னு கேட்கவும் அந்த ரெண்டு கணங்களும் யமனுடைய இன்னொரு ரூபத்தை பத்தி சொல்லிட்டு வரா. என்னென்ன மாதிரி தர்மராஜா தண்டனைகளை கொடுக்கிறார், யாராருக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிற விவரணம் இங்க இருக்கு. அது பார்த்துட்டு இருக்கோம். தோஷாரோபம் சதா கர்த்துஹு அதோஷே க்ரூரலோச்சனா நிமஜ்ஜயாஸ்ய வதனம் பூயசோணித கர்தமே. க்ரூரலோச்சனா, இந்த தோஷ ஆரோபம் இல்லாத தோஷத்தை ஒண்ணுக்கு மேல ஆரோபிக்கிறது. யாருக்கிட்ட ஒரு குற்றம் இல்லாதவர்கிட்டெல்லாம் போய் குற்றம் கண்டுபிடிச்சு அடுத்தவனை பத்தி எவன் குறை சொல்லிட்டு இருக்கானோ அப்படிப்பட்டவனை என்ன பண்ணா பூயசோணித கர்தமே, என்ன ரொம்ப அழுக்காக இருக்கிற ரத்த குளத்துல கொண்டு போய் அவனை கொண்டு போய் போடுன்னு சொல்றார். தோஷாரோபம் சதா கர்த்துஹு அதோஷே ஹே குரூரலோச்சன நிமஜ்ஜய அஸ்ய வதனம், அவனோட மூஞ்சியை கொண்டு போய் இந்த இடத்துல முக்குங்கிறார்.
என்ன அந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒரு தண்டனை இங்க சொல்லப்படுறது. அடுத்தது அதத்த பரவஸ்தூனாம் கிருண்ணத கரபல்லவம் ஆப்ளுத்யாப்ளுத்ய தைலேன சப்தாங்காரே பச்சோத்கட. உத்கட அவன் இதெல்லாம் இந்த குரூரலோச்சனன், உத்கடன், துர்முகன் இவ எல்லாம் யாருன்னா யமனுடைய கிங்கரர்கள். அவர் சொல்றபடியான காரியத்தை பண்ணக்கூடியவர்கள். ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அவள் இதை நீ பண்ணு, இதை நீ பண்ணுன்னு இவர் சொல்றாருன்னு சொல்றது. இது அதத்த பரவஸ்து நாம் அவர்கிட்ட யாருக்கு அதத்தம்னா தத்தம்னா கொடுக்கப்பட்டன்னு அர்த்தம். அதத்தம் கொடுக்கப்படாத அடுத்தவாளோட வஸ்துவை ஒருத்தன் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. கிருண்ணத கரபல்லவம் யார் ஒருத்தன் தன்னோட கையால இன்னொருத்தரோட பொருள் இவனுக்கு கொடுக்கப்படாத வஸ்துவை திருடுறான்னு அர்த்தம். பேசிக்கலி அதத்த பரவஸ்துனாம் கிருண்ணதா கொடுக்கப்படாத எடுக்கிறான்னா திருடுறான்னு அர்த்தம் இல்லையா? திருடக்கூடியவனுடைய கையை எடுத்து எண்ணெயில போட்டு வருன்னு சொல்றார். அதத்த பரவஸ்துனாம் கிருண்ணத கரபல்லவம் ஆப்ளுத்திய ஆப்ளுத்திய தைலேன தப்தாங்காரே பச்சோத்கட. ஹே உத்கட, பச்சனா வேக வெயின்னு அர்த்தம். அவனோட கையை கொண்டு போய் எண்ணெயில பொறின்னு அர்த்தம். இதெல்லாம் என்ன தண்டனைகள். அந்த காலத்துல தர்ம விஷயங்கள், தர்மத்தை இதுதான் தர்மம்னு சொல்றது ஒண்ணு, தண்டனைங்கிறது வெளி தண்டனைங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு உள்ளுக்குள்ளேயே ஒரு மனுஷனுக்கு இந்த தண்டனை கிடைக்க போறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுனால அவன் அந்த விஷய தப்பு பண்றதுல இருந்து தள்ளி வரணுங்கிறது தான். இப்போ நம்ம தர்மத்துல சில விஷயங்கள் சொல்றது உண்டு. இவனுக்கு வேதம் யாரு காதுலயாவது போச்சுன்னா ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும். இது மாதிரி என்னன்னா தண்டனையை கொடுக்கறான்னு அர்த்தம் கிடையாது. இது அவ்வளோ ஒரு தப்பான விஷயம் பண்றதுனால ஒண்ணு இந்த அளவுக்கான ஒரு தண்டனை உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுனால அவன் அந்த தப்புலேருந்து நகர்த்துறதுக்காக, வேற ஒண்ணும் இல்ல, தர்மத்தை ஒரு சொசைட்டில என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுறது. இல்ல நடக்கலாம், இது புராணம் சொல்லுதுங்கிறதுனால நம்ம ஸ்ரத்தையில இப்படி எல்லாம் இருக்கு நடக்கிறதுங்கிறது அவளோட ஸ்ரத்தையை பொறுத்தது. பட் நம்ம ஈவன் சைக்கலாஜிக்கலி கூட ஒரு சொசைட்டியை நிர்ணயம் பண்ணி ஒரு நிர்வாகம் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அதர்மம் பண்ணா என்னென்ன மாதிரி அதுக்கான தண்டனைகள் இருக்கு பின்னாடி போகிற லோகங்கள்லன்னு சொல்லும் பொழுது அது நம்மள வழிப்படுத்துறது, நெறிமுறைப்படுத்துறது இல்லையா? அதனால இந்த மாதிரி சொல்லியிருக்கா. ஏன்னா இல்லைன்னா ஒருத்தன் திருடிட்டாங்கிறதுக்கு அவன் கையை கொண்டு போய் எண்ணெயில வைக்கணுமான்னா அது டெம்பரரி தண்டனையா தானே அதை பாக்குறோம். அதுக்காக அவன் கை ஒட்டுமொத்தமா எரிஞ்சு போயிட போறதான்னா அந்த அந்த பின்னாடி போற லோகங்கள்ல இதுக்கான தண்டனை உனக்கு இவ்வளவு குரூரமா கிடைக்க போறது, அதனால திருடாத அப்படிங்கறதான் இங்க சொல்றதா நம்ம எடுத்துக்கிறோம். அதனால அதத்த பரவஸ்தூனாம் கிருண்ணதா கரபல்லவம் ஆப்ளுத்திய ஆப்ளுத்திய தைலேன தப்தாங்காரே பிரச்சோத்கட. அதனால ஹே உத்கட்ட, இந்த மாதிரி பண்ணி திருட்டு பண்ணிட்டு இருக்கிற ஆள் இவன். அதனால இவன் கையை கொண்டு போய் எண்ணெயில போய் வேக வையின்னு சொல்றார். ஏன்னா இங்க லோகத்துல இருக்கும்போது போலீஸ் பிடிக்கிறான், பிடிக்கல, சில சமயம் தப்பு பண்ணி மாட்டிப்போம், சில சமயம் தப்பு பண்ணி மாட்டாம இருப்போம். எப்படி இருந்தாலும் நீ மாட்டின்றாலும் சரி மாட்டிக்காட்டாலும் சரி நீ பண்ண தப்புக்கு பின்னாடி ஒரு இடத்துல உனக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிறது தானே எல்லா மதங்களுமே இங்க நம்ம சொல்றத பார்க்கணும். மற்ற ரிலிஜியன்ஸ் யாரா இருந்தாலும் நீ தப்பு பண்ணேன்னா கடைசியில இது எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சுக்கிறான் ஒருத்தன் அப்படிங்கிறது நம்ம ஸ்ரத்தை. அந்த மாதிரிதான் இங்கேயும் சொல்லப்படுறது. அதுக்கான தண்டனை என்ன அப்படிங்கிறது இங்க நம்ம விஸ்தாரமா சொல்லப்படுறது. அபவாதம் குரோர் வக்து நிந்தா கர்த்து சுபர்வணாம் தப்தலோக சலாகாஸ்ச முகே பீஷண நிக்ஷிப. ஹே பீஷணா, இந்த குருவ அபவாதம் பேசுறானே, அபவாதம் குரோஹோ வக்துஹு, யார் ஒருத்தன் குருவை பத்தியும் அதே மாதிரி நிந்தா கர்த்துஹு சுபர்வணாம், தேவதைகளையும் யாரு நிந்த பண்றாளோ அப்படிப்பட்டவனுக்கு ஆப்ளுத்திய ஆப்ளுத்திய இது தப்தலோக சலாகாஸ்ச முகே நிக்ஷிப. தப்தலோகம் என்ன, இரும்ப நன்னா கொதிக்க வச்சு இவர்களோட வாயில, ஏன்னா வாயால தானே நிந்த பேசுற, அப்ப அந்த வாயில சூடு போடுன்னு சொல்ற. முகே நிக்ஷிப,
ரொம்ப பயங்கரமான தண்டனைகள்லாம் இங்க சொல்லப்படுறது. யமதர்மன் அப்படி சொல்றாராம், அபவாதம் குருவர் பக்து நிந்தாகர்த்து சுபர்வனாம் தப்தலோக சலாகாஷ்ச முகே நிக்ஷிப ஹே பீஷண. அப்புறம் பரமர்ம ஸ்பிருஷஸ்சாஸ்ய பரச்சித்ரம் பிரகாசிதுஹு சுதப்தயோ மயாஞ்சங்கூன் சர்வசந்தி ஷுரோபய சந்திஷு ரோபய. இதை யார்கிட்ட சொல்றார்? பரமர்ம துர்முகன்ட்ட சொல்றார். இத என்ன சொல்றாருன்னா, பரமர்ம ஸ்பிருஷஸ்ய அடுத்தவர்களுடைய ரகசியங்களை பரமர்ம ஸ்பிருஷஸ்சாஸ்ய பரச்சித்ரம் பிரகாசித்து, அடுத்தவாளுடைய ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு வெளியில சொல்லி அவளை அவமானப்படுத்துறவாள்கிட்ட சுசுப்தாயா மயாஞ்சங்கூன் சர்வசந்தி புருஷோபை, எல்லா ஜாயின்ஸ்லயும் கை ஜாயின்ஸ் கால் ஜாயின்ஸ் எல்லாம் அவனுக்கு சூடவைன்னு சொல்றான். அதுவும் திருப்பியும் சுதப்தயா அயஹானா இரும்பு, நல்லா கொதிக்க வச்ச இரும்ப ஜாயின்ஸ்ல வச்சு அவனுக்கு தண்டனை கொடு அப்படின்னு ஒரு தண்டனையா இங்க சொல்லிட்டு போறார். அந்நேன தீயமானேஸ்வே நிஷேத்து பாபகாரிணா ஆச்சேத்து பரவிருத்தீனாம் ஜிஹ்வான் சிந்தியஸ்ய துர்முகன்ட்ட சொல்றார். ஜிஹ்வானா நாக்க வெட்டுன்னு சொல்றான். யார அப்படின்னா, அந்நேன தீயமானேஸ்வே அடுத்தவனுக்கு கொடுக்கப்பட்ட பணம் இருக்கே அதை தீயமானே ஸ்வே நிஷேதுஹு பாபகாரினா, யாராவது ஒருத்தன் அந்நியன இன்னொருத்த அவனுக்கு பைசா கொடுத்துருக்கான், கடன் கொடுத்துருக்கான், வாங்கிட்டு இல்லைன்னு சொன்னேன்னா தீயமானே ஸ்வே நிஷேதுஹு, அதை நிஷேதம் பண்ற, இல்ல நீ ஒன்றும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு போய் சொல்றேன்னா, கடன் பட்டான் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு, கடன் வாங்கிண்டா அதை கொடுக்காம இருக்கிறது ரொம்ப பாபம். திருப்பி அப்படி இருக்க அந்த அளவுக்கு கொடுக்கணுமேன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். அப்படி இல்லாம அடுத்தவன்கிட்டேருந்து வாங்கிட்டு இல்ல அவனும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கானே, அவனை ஜிஹ்வா சிந்தி, அவன் நாக்க விட்டுன்ட்டான். ஆச்சேத்துஹு பரவிருத்தினாம், இன்னொரு இதே தண்டனையை இன்னொருத்தருக்கும் கொடுக்குறான். நான் யாருக்கு அப்படின்னா, அடுத்தவனுடைய வாழ்க்கைய பரவிருத்திய அவனுடைய ஒன்னுத்த சம்பாதிய அவனோட வாழ்வாதாரத்தை போய் நசுக்கிறானே, அடுத்தவனுக்கு கெடுதல் பண்றான். அவனையும் சரி, கொடுத்த கடனை வாங்கின கடனை இல்லைன்னு போய் வாங்கலன்னு போய் சொல்றானே அவனையும் சரி, ரெண்டு பேரையும் ஜிக்வான் சிந்திய அவனுடைய நாக்க வெட்டுன்னு சொல்றார். தேவஸ்வபோக்து குரோடாஸ்ய பிராமணஸ்வஸ்ய போஜினஹ நிதார்யோ தரமஸ்யாஷு விட்கீடைஃப் பரிபூரயா. குரோதாஸ்ய, ஹே குரோடாஸ்ய, குரோடாஸ்யன்றது துர்முகன், பீஷணன், உத்கடன், குரூரலோச்சனன், இந்த மாதிரி இன்னொரு ஒரு யமகிங்கரர். அவர்கிட்ட என்ன சொல்றார், இவனுடைய பயத்தை வெட்டி அதுக்குள்ள புழுக்கள்லாம் தூக்கி போடுன்னா. யாருன்னா, கோவிலினுடைய சொத்து, பிராமணனுடைய சொத்தை திருடி சாப்பிட்டு இருக்கானே அவனு தேவஸ்வ போக்து, தேவஸ்வம், ஸ்வம்னா சொத்து, ஸ்வம் அதுல இருந்தா சுவாமின்னு வருது, உடையவன் அப்படின்னு தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்றோம் இல்லையோ. சுவாமி, ஸ்வம் யாருக்கிட்ட, நான் யாருடைய ஸ்வமாக இருக்கணும் அவன் சுவாமி. நான் யாருக்கு சொத்து அப்படின்னா ஈஸ்வரனுடைய சொத்தாக இருக்கிறதுனால சுவாமின்னு பேரு. அதனால்தான் வைஷ்ணவாள்லாம் சுவாமின்னு ரொம்ப யூஸ் பண்ணுவா. ஏன்னா அவளுக்கு அந்த தாசியம் முதலானவைகள் சரணாகதி ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால சுவாமின்றத பதம் நம்மளும் பண்ணுவோம். அதனால இந்த ஸ்வ போக்து தேவஸ்வம், அதனால்தான் கேரளால தேவஸ்வம்னு பேர். அந்த தேவதைகளுடைய சொத்தை
நிர்வாகம் பண்றதுக்கு தேவஸ்வம் போல். அது மாதிரி இங்க தேவஸ்வ கோவில்களினுடைய சொத்து இருக்கே, போக்துகு, கோவில் சொத்தை திருடி தின்றானே, என்ன குத்தகை கொடுக்க மாட்டேன்னு வச்சுட்டு அவனெல்லாம். அதே மாதிரி பிராமணஸ்வசிய போஜினஹா, பிராமணனுடைய சொத்தையும் எடுத்து திருடி, பிராமணன் சொத்து வச்சுக்க கூடாது, பிராமணனுக்குன்னு இருக்கிற விஷயங்கள் இப்ப ராஜாக்கள் எழுதி வச்சிருக்கான்னா அதை எடுத்து திருடி தின்றவன், அபகரிக்கிறவன், அவனுக்கெல்லாம் அவனோட விதாரிய உதரமாஸ்யாசு விட்கீட்டைஹி பரிபூரைய, அவனுடைய உதரம் வயத்தை விதாரிய கட் பண்ணி, ஆசு விட்கீட்டைஹி, அந்த கீட்டம் புழுக்கள்லாம் இருக்க அதால பரிபூரைய நிரப்புன்றான் அவன். ஏன்னா யமலோகத்துல இது எது கட் பண்ணாலும் சரி, கையை எரிச்சாலும் சரி, உயிர் போகாது. உயிர் எப்படி போகும்? யமலோகம் ஏற்கனவே யமலோகத்துல இருக்கான், அங்கேருந்து உயிர் போய் எங்க போக போறது? அதனால என்ன விதமான தண்டனையை கொடுத்தாலும் அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். கையை எரியறது நடக்குமே ஒழிய உயிர் போகாது. அது மாதிரி வயத்தை வெட்டி அதுக்குள்ள புழுவெல்லாம் போட்டு என்ன பண்ணாலும், நெஞ்சையே வெட்டினா கூட உயிர் போறதுக்கு வழி இல்லை. ஏன்னா ஏற்கனவே யமலோகத்துக்கு வந்தாச்சவன். அதனால துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருந்துதான் ஆகணுங்கிற நிலைமை. என்ன இல்லைன்னா இந்த வயத்தை இப்படி கட் பண்ணி உள்ள புழுவை போட்டா அவன் செத்து போயிட மாட்டானான்னு நம்ம யோஜனை வருதோ இல்லையோ, அதுக்காக சொல்றேன். தேவஸ்வ போக்து குரோடாஸ்ய பிராமண ஸ்வஸ்ய போஜினஹா விதாரிய உதரம் அஸ்யாசு விட்கீடைஹி பரிபூரைய. அப்புறம் ந தேவார்த்தே ந விப்ரார்த்தே ந அதித்யர்த்தே பச்சேத் கொச்சித்து தம் அமும் ஸ்வார்த்த பக்தாரம் கும்பிபாகே பச்ச அந்தக. அந்தகன்னு வேற ஒரு யம கிங்கரன், அவனை கூப்பிட்டு சொல்றான், ஹே அந்தக, நீ என்ன பண்ணு, கும்பி பாக்கத்துல கொண்டு போய் போடு. என்ன அந்த பாத்திரம், கும்பி பாக்கம்ன்ற அந்த பாத்திரத்துல கொண்டு போய் இவனுங்களை இந்த ஆட்கள் எல்லாம் போடுன்னா. யாருன்னா ந தேவார்த்தே, தேவதைகளுக்கு கொடுக்கறதுக்காக இல்லாமல், ந விப்ரார்த்தே, பிராமணாளுக்கு கொடுக்கணும்னு இல்லாமல், ந அதிதி அர்த்தே, அதிதிகளுக்கு கொடுக்கணும்னு அல்லாமல், பச்சேத் கொச்சித்து, யாரு சமைக்கிறானோ, தம் அமும் ஸ்வார்த்த பக்தாரம், தனக்கு சாப்பிடணுங்கிறதுக்காக எவன் சமைக்கிறானோ அவனை கொண்டு போய் கும்பி பாகத்துல போடுன்ட்டான். என்ன அதனால இது என்ன அவ்வளவு பெரிய தப்பான இந்த சினிமால வருதே, என்ன தனக்காக சமைச்சு சாப்பிடுறதே தப்புங்கிறது சாஸ்திரம். ஏன்னா சமைக்கிறதே தேவதைகளுக்கும் விப்ரர்களுக்கும் அதிதிகளுக்கும் சமைச்சு போட்டுட்டு அதுல இருக்கிற சேஷத்தை தான் நம்ம சாப்பிடணும். அப்போ நம்மளுடைய பாவம் என்னன்னா, நான் சாப்பிட்றதுக்குன்னு நான் சமைக்கல, தேவதைகளுக்கு கொடுக்கறதுக்குன்னு சமைக்கிறேன், பிராமணாளுக்கு போஜனம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக சமைக்கிறேன், இல்ல அதிதிகள் வர்றவாளுக்காக சமைக்கிறேன்னு சமைக்கணும். அதனால்தான் சாப்பாடுல முதல் அதிகாரம் பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும் இருக்கு, அதிதிகளுக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரமே. இந்த மாதிரி பண்ணாம தனக்காக சமைச்சு சாப்பிட்டான்னா அவனை கும்பி பாக்கத்துல கொண்டு போய் போட்டுருன்னா. கும்பி பாக்கே பச்ச, அங்க போய் கும்பி பாக்கத்துல போட்டு அவனை சம அப்படின்னு அந்தாகன்ட்ட சொல்றாராம். உக்ராஸ்ய சிசுஹந்தாரம் அமும் விஸ்ரம்பதாத் காத்தினம் கிருத்ரக்னம் நயவேகேன மகாரௌரவரௌரவம். என்ன ரெண்டு விதமான நரகம். உக்ராஸ்ய ஹே உக்ராஸ்ய, என்ன இவாளெல்லாம் கொண்டு போய் மகாரௌரவம் ரௌரவம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டுத்துல ஏதோ ஒரு நரகத்துல கொண்டு போய் இவனை தள்ளு. யாரன்னா சிசுஹந்தாரம், குழந்தைகளை கொலை பண்றவன், சிசுக்களை கொலை பண்றவன் கம்சன் மாதிரி. அப்புறம் விஸ்ரம்ப காத்தினம், என்ன நன்றி மறக்கிறவன், இவாளெல்லாம் கொண்டு போய் கிருத்தக்னம் இல்ல உக்ராமா சிசுஹந்தாரம் அமும் விஸ்ரம்ப காத்தினம் கிருத்தக்னம் நயவேகேன. கிருத்தக்னம் நன்றி மறந்தவன், நன்றி கெட்டவன். அப்போ அவன் எல்லாரையும் வேகேன மகா ரௌரவம்ன்ற ரெண்டு விதமான
நரகங்களுக்கு சீக்கிரம் கொண்டு போய் இவங்களை தள்ளு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டு போற. பிரம்மக்னம் ச அந்ததா மிஸ்ரே சுராபம் பூயசோணிதே காலசூத்ரே ஹேமச்சௌரம் அவீச்சௌ குருதல்பகம் தத் சம்சர்கணம் ஆவர்ஷம் அசிபத்ர வனே ததா ஏதான் மகாபாதகினः தப்த தைல கட்டாஹக்ரே கட்டாஹகே ஆப்ளுத்ய ஆப்ளுத்ய துர்தம்ஷ்ட்ர காகோலைர் லோகதுண்டகைः சந்தோத்யமானான் பாபிஷ்டான் நித்யம் கல்பம் நிவாசத. என்ன துர்தம்ஷ்ட்ர, ஹே துர்தம்ஷ்ட்ர. துர்தம்ஷ்டன்றது இன்னொரு கிங்கரன். என்ன அதுல அவனை கூப்பிட்டு சொல்றார், அந்ததா மிஸ்ரம் அப்படிங்கிற நரகத்துக்கு அழிச்சின் போனா. அந்ததா மிஸ்ரே யாரன்னா பிரம்மக்னம், பிராமணர்களை வதம் பண்றவன அந்ததா மிஸ்ரம் அப்படிங்கிற ஒரு நரகத்துக்கு இவனை கொண்டு போய் போடு. பிரம்மக்னம் ச அந்ததா மிஸ்ரே சுராபம் பூயசோணிதே. என்ன இந்த பூயசோணிதம்ன்ற நரகத்துல கொண்டு போய் யார போடுன்னா, சுராபம் குடிய சுராபானம் பண்ணிட்டு இருக்கானே குடியார். ஏன்னா குடியோடு சேர்த்து மற்ற அதர்மங்களும் சேர்ந்து வருதோன்னோ, தப்பு பண்றோம் இல்லையோ நிறைய. அதனால அவனையும் நரகத்துல போடு கொண்டு போய். பிரம்மஹத்தி பண்றவனை கொண்டு போய் அந்ததா மிஸ்ரம்ன்ற நரகத்திலையும், சுராபானம் பண்றவனை கொண்டு போய் பூயசோணிதம்ங்கிற நரகத்திலையும் போடுங்கிறார். அப்புறம் காலசூத்திரம் அப்படிங்கிற நரகத்துல காலசூத்திரே ஹேமச்சௌரம், ஸ்வர்ணஸ்தேயம்னு சொல்றமே தங்கத்தை திருடுறது, இதெல்லாம் மகாபாதகங்களை வரிசைப்படுத்தின்னு வரார். பிரம்மக்னான் சுராபானான் ஸ்வர்ணஸ்தேயாத் விஷாலிகமனமைதுன சங்கமாத்துன்னு பவமான சூக்தத்துல சொல்லும் பொழுது இதெல்லாம் மகாபாதகங்கள்னு சொல்லப்படுறது. பிராமண வதம் பண்றது, அப்புறம் சுராபானம் பண்றது, ஸ்வர்ணஸ்தேயம் பண்றது, இன்னும் குருதல்ப கமனம் பண்றது, இதெல்லாம். அது மட்டும் இல்லாம அதோட சம்சர்க்கம் வச்சிருக்கிறவனுக்கும் உண்டா. இது எல்லாமே மகாபாதகம். என்ன அவீச்சி அவீச்சிங்கிற நரகத்துக்கு கொண்டு போய் குருதல்ப கமனம் பண்றவன அந்த நரகத்துல சேரு. தத் சம்சர்க்கினம், அப்படி பண்றவாளோட யாரு நட்பு வச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு உண்டா. ஏன்னா பிராமண வதம் பண்றவனோடையோ சுராபானம் பண்றவனோடையோ ஹேமஜோரம் பண்றவனோடையோ குருதல்ப கமனம் பண்றவனோடையோ நீ சம்சர்க்கம் வச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நீ உடந்தையா இருக்கேன்னு ஆயிடுறது. ஒரு விதத்துல அவனை ஒத்துக்கிறேன்னு ஆயிடுறது இல்லையா. அதனால அவன்லாமும் அசிபத்திரம் முதலான இதுல நரகத்துல கொண்டு போய் வச்சு வெயின்னா. தத் சம்சர்கினம் ஆவருஷம் அசிபத்திரவனே ததா, ஒரு வருஷத்துக்கு கொண்டு போய் அசிபத்திர வனத்துல கொண்டு போய் வெய். யாரு அவன் கூட இருக்கானோ அவனை. ஏதான் மகாபாதகினஹா தப்த தைல கட்டாஹகே, இந்த மகாபாதகம் பண்றவனை கொதிக்கிற எண்ணெய் இருக்கிற பாத்திரத்துல கொண்டு போய் அவங்கள போடு. ஆப்ளுத்திய என்ன திருப்பியும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கட்டும் அவன்லாம். துர்தம்ஷ்ட காகோலைஹி லோகதுண்டகைஹி. இந்த லோகதுண்டம்னா இரும்பு துண்டு. என்ன இரும்பு ஷார்ப்பா இருக்கக்கூடிய இரும்பு துண்டுல போட்டு அவனை துன்பப்படுத்து. சந்தோத்தியமானான் பாபிஷ்டான் நித்தியம் கல்பம் நிவாசத. இது எவ்வளவு நாள்னா கல்பம் முடிகிற வரைக்கும் இந்த இடத்துல அவன் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கட்டும். எங்க போயிட முடியும்? நம்ம பூமியில துன்பத்தை அனுபவிச்சா சரி, இதுல இருந்து எங்கேயாவது தப்பிச்சு ஓடலாம். யமலோகத்துல இருந்து எங்கேயும் போக முடியாது. அவ்வளோ எட்டர்னல் ஹெல்லா போடுறது. கல்பம் முடிகிற வரைக்கும் அங்கேயே இருக்க வேண்டாம். அதனால ரொம்ப முக்கியமா இந்த மகாபாதகங்கள்லாம் பண்ணப்படாதுங்கிறத என்ஃபோர்ஸ் பண்றது இது. பிரம்மக்னம் ச அந்ததா மிஸ்ரே சுராபம் பூயசோணிதே காலசூத்ரே ஹைமச்சோரம் அவீச்சோ குருதல்பகம் தத் சம்சர்கினம் ஆவருஷம் அசிபத்திரவனே ததா ஏதான் மகாபாதகினஹா தப்த தைல கட்டாஹதே ஆப்ளுத்திய
துர்தன்ஷ்ட காகோலைர் லோகதுண்டகைஹி சந்தோத்தியமானான் பாபிஷ்டான் நித்தியம் கல்பம் நிவாசத. ஒரு கல்பம் முடியிற வரைக்கும் அதுலயே வாசம் பண்ற மாதிரி வச்சுக்கோ. அப்புறம் ஸ்திரீக்னம் கோக்னம் ச மித்ரக்னம் கூட்டசால்மலிபாதபே உல்லம்பய சிரம் காலம் ஊர்த்வபாதம் அதோமுகம் त्वचमस्य च संदंशैः त्रोटयत्वं महाभुज आश्लेषितुः मित्रपत्न्या भुजा उत्पाटयासु च. அப்புறம் கூட்டசல்மலி அப்படிங்கிற ஒரு மரத்துல இவாள்லாம் தொங்க போடுன்றார். கூட்டசால்மலி பாதபே உல்லம்பய, கூட்டசல்மலிங்கிற அந்த மரத்துல தொங்க போடு. யாருன்னா ஸ்திரீக்னம், பெண்களை வதம் பண்றவன். அதாவது தன்னை காப்பாத்திக்க முடியாதவர்களை நம்ம துன்பப்படுத்தக்கூடாது. அதுதான் அங்க தாத்பரியம். ஸ்திரீக்னம், ஸ்திரீகளை போய் கொல்றது. கோக்னம், பசுமாட்டை கொல்றது. மித்ரக்னம், நம்பிக்கையோட தானே இருக்கான் நண்பன்றவன், அவனையே விஷம் வச்சு கொல்றது. இந்த மாதிரி பண்றவனுங்களெல்லாம் கூட்டசால்மலி பாதப்பே உள்ளம்பய, அந்த மாதிரி அந்த கூட்டசால்மலிங்கிற மரத்துல தொங்க விடுன்னா. எவ்வளோ நாளைக்குன்னா சிரம் காலம், ரொம்ப நாளைக்குன்னு சொல்லிட்டான். ரொம்ப நாள். அதுவும் எப்படின்னா ஊர்த்வபாதம் அதோமுகம், கால் மேலையும் மூஞ்சி கீழையும் இருக்கா மாதிரி தலகிழ அவனெல்லாம் தொங்க போடு அப்படின்னு. என்ன त्वचमस्य च संदंशैः क्रोटयत्वं महाभुज, அவனுடைய त्वचனா நாக்கு, என்ன त्वचனா தோல், தோலை தொக்குன்னு சொல்றோம் இல்லையோ. त्वचம் அஸ்ய சம்தம்சைஹி, இந்த ரெண்டு கிடுக்கிய வச்சு பிச்சு எடுன்றா. யார? ஆஸ்லேஷித்துஹு மித்திரபத்னியா புஜா உட்பாட்டயாசுச்ச, நண்பனுடைய மனைவிட்ட தப்பா நடந்துக்கிறவனோட தோலை உரிச்சிருன்ட்டான் குச்சிய கம்பிய வச்சு அப்படின்னு யமதர்மராஜா இந்த தண்டனைகள்லாம் கொடுக்குறாராம் மகாபுஜன் கிட்ட. அவன் கையையே வெட்டிடு. அப்புறம் இதே மாதிரி சொல்லிட்டு போறது இன்னும் சில பாப்பங்கள். ஜுவாலா கீலே மகாகோரே நரகே அமும் நிபாதய யோ வன்னினா தாகயதி பரக்ஷேத்திரம் பராலயம். ஜுவாலா கீல அப்படிங்கிற நரகத்துல கொண்டு போய், ஜுவாலா கீலே மகாகோரே நரகே அமும் நிபாதய, ஜுவாலா கீலம்ங்கிற ஒரு மகாகோரமான நரகத்துல இவனை கொண்டு போய் போடு. யாருன்னா யோ வன்னினா தாகயதி, நெருப்பு வச்சு எரிக்கிறவன். எதன்னா பரக்ஷேத்திரம் பராலயம், அடுத்தவனுடைய வீட்டையோ நிலத்தையோ எவன் எரிக்கிறானோ அவனை வயலெல்லாம் எரிச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுற வழக்கம்லாம் இருந்ததோ இல்லையோ அந்த காலத்துல. இந்த மாதிரி பண்றவனை இந்த ஜுவாலா கீலம்ன்ற மகா கோரமான நரகத்துல கொண்டு போய் போடு. காலக்கூட்டேச்ச கரதம் கூட்ட சாட்சியாபிவாதினம் மான கூட்டம் துலா கூட்டம் கண்டமோட்டேன பாத்தைய. அதே மாதிரி இந்த விஷம் வைக்கிறவன்லாம் இருக்கான் பாரு, அவனெல்லாம் காலக்கூட்டம் அப்படிங்கிற நரகத்துல கொண்டு போய் போடு. அதே மாதிரி அடுத்தவனை ஏமாத்துறவன், அவனை காந்த மோட்டம் அப்படிங்கிற நரகத்துல கொண்டு போய் தள்ளு அப்படின்னு ஏமாத்துறவாள்லாம். காலக்கூட்டேச்ச கரதம் கூட்ட சாட்சியாபிவாதினம், பொய் சாட்சி சொல்றவன். மான கூட்டம் துலா கூட்டம் கண்டமோட்டேன பாத்தைய, இந்த வெயிட்டுல அளவுல தப்பு இது ஏமாத்துறவன். என்ன இவனெல்லாம் இந்த கண்டமோட்டம்ன்ற நரகத்துல போய் விடு அப்படின்னு சொல்றார்.